தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருந்து மீன் பிடிக்கக்கூடிய தமிழக மீனவர்களை கைது செய்கின்ற இலங்கை சிங்கள இனவெறி அரசை கண்டித்து இன்றைக்கு எங்கள் அண்ணன் சீமான் தலைமையில் இந்த பகுதியிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இந்த கைது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காது கையாளாகாத அரசாக இந்த மண்ணிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கேட்டால் எங்களுக்கு அதிகாரமில்லை, அதிகாரமில்லாத பதவியை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள். அதிகாரம் இல்லை என்றால் அதிகாரமில்லாத பதவிக்கு இத்தனாயிரம் கோடிகளை செலவழித்து எதற்காக இந்த பதவிக்கு வந்தீர்கள் என்ற கேள்வியைத்தான் நாம் தமிழர் பிள்ளைகள் எழுப்புகின்றோம். தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது. இதே தங்கச்சிமடம் பகுதியிலே எண்ணற்ற போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கவலையும் கண்ணீருமாக நடு ரோட்டிலே நின்று கொண்டு என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய கணவன்மார்களை காப்பாற்றி தாருங்கள் என்று கேட்ட பொழுது கூட இந்த அரசு அமைதியாகத்தான் இருந்தது. இதில் என்ன கொடுமை என்றால் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய மீனவர்களை ஒன்று திரட்டி மத்திய அரசுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று ஒரு பொய்யான ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே வலிமையான கடற்படையை வைத்திருக்கின்றோம், உலகத்திலே வலிமையான கடலோர காவல் படையை வைத்திருக்கிறோம் என்று மார்தட்டி முழங்குகின்ற மோடி அரசு சொந்த நாட்டு மீனவரை இன்னொரு நாட்டு கடற்படை இன்னொரு நாட்டு கடற்படை ராணுவம் கைது செய்து சிறையிலே அடைக்கின்றது. ஒரு நாடு பார்த்து கொண்டு இருக்கிறது என்றால் இந்த நாட்டில் நாம் குடிமக்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை நடைபெறுகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய செய்தி எல்லாம் எழுதுகிறது, தமிழக மீனவன் கைது செய்யப்பட்டான், தமிழக மீனவர்களுடைய படகு கைது செய்யப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இதுல என்ன சிக்கல் என்றால் ஒரு காலத்திலும் இந்த நாடும் இந்த தேசமும் நம்மளை இந்தியனாக ஏற்பது கிடையாது. அதற்காகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், இந்த மண்ணிலே பிறந்த இந்த மண்ணுக்கு சொந்தக்காரரான ஒருவன் இந்த மண்ணை ஆண்டால்தான் நமக்கான விடிவு பிறக்கும். அதற்காகத்தான் என் அன்பு மக்களே 14 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் எல்லா தெருக்களிலும் தனி மனிதனாக கத்தி 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 இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த மண்ணிலே திரட்டி வலிமையான ஒரு ஆயுதமாக இந்த மண்ணிலே நின்று கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் சீமான் இடத்திலே அதிகாரத்தை கொடுங்கள் என்று கேட்டு நிற்கின்றோம். எங்கள் அண்ணன் சீமான் கையிலே அதிகாரம் வந்தால் இவன் கைது பண்ணுவானா என்பதை பிறகுதான் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்லவர் கையிலே அதிகாரம் போக வேண்டும், அதற்காக நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் கண் இளங்கோ அவர்கள்.